இது உங்கள் நியூஸ் 5. 79வது சுதந்திர தின விழாவில் தேசிய கொடி ஏற்றிய பொது சுகாதார குழு தலைவர் பே. மாரிச்செல்வன். இந்தியாவின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவை மாநகராட்சி 80வது வார்டில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளில் தேசிய கொடியேற்றும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் கோவை மாநகராட்சி பொது சுகாதார குழு தலைவர் திரு பே. மாரிச்செல்வன் அவர்கள் கலந்து கொண்டு கெம்பட்டி பகுதி மாநகராட்சி ஆரம்ப பள்ளி, மேல்நிலைப்பள்ளி மற்றும் செல்வபுரம் ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் தேசிய கொடியை ஏற்றி மாணவ மாணவியர்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து மாணவர்களை திறம்பட கல்வியில் சிறந்து விளங்கச் செய்த தலைமை ஆசிரியர்கள் மற்றும் வகுப்பு ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மாநகராட்சி பள்ளிகள் தற்போது தமிழக முதல்வர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் பொறுப்பேற்றதிலிருந்து மாநகராட்சி பள்ளிகள் மிக சிறப்பாக அதிக சதவீதம் பெற்று உயர்ந்து வருவதால் பெற்றோர்களும் மாணவர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றனர் மற்றும் அதை திறம்பட செய்து கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர், வகுப்பு ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றிகள், பாராட்டுகள் தெரிவித்துக் கொண்டனர். மேலும் தமிழக முதல்வர் அறிவித்துள்ள கல்வி மேம்பாட்டு திட்டங்களை மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். அவரது உரையில் கல்வி வளர்ச்சி மாணவர்களின் எதிர்காலத்தையும் சமூகத்தின் வளர்ச்சியையும் நிர்ணயிக்கப்படக்கூடியது என அவர் வலியுறுத்தியிருந்தார். விழாவில் மாணவர்களின் அணிவகுப்பு, யோகா, கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சிறந்து விளங்கிய மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பு பரிசுகள் மற்றும் ஊக்கத்தொகைகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தா. தேவ சகாயம் தனலட்சுமி, ஜான் பாத்திமா ராஜ், வகுப்பு ஆசிரியர்கள், விளையாட்டு ஆசிரியர்கள், பெற்றோர் சங்க நிர்வாகிகள், தன்னார்வலர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் பகுதி பொறுப்பாளர் என். ஜே. முருகேசன், கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவை சிறப்பித்தனர். ஜெய்ஹிந்த். அன்போடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அதே சமயத்தில் தொடர்ந்து நம்மளுடைய மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியிலே ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக சுதந்திர தின விழாவாகட்டும், குடியரசு தின விழாவாகட்டும், பள்ளியினுடைய ஆண்டு விழா, பல்வேறு நிகழ்ச்சிகளை சிறப்பாக மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையிலே இந்த பள்ளியினுடைய மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் தேவசகாயம் சார் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து இந்த மாணவ செல்வங்களை, அதாவது தமிழகத்தில் பேசக்கூடிய நம்மளுடைய பள்ளி மாணவர்களுடைய புகழ் விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி, அது பேச்சு போட்டியாக இல்லை, அது உங்களுக்கு ஒரு கட்டுரை போட்டி போன்ற பல்வேறு நிகழ்வுகளில் நம்ம பள்ளி முதன்மை இடத்தை பெற்றுத்தரதற்கு ஆசிரியர் பெருமக்கள்லாம் மிக முனைப்போட உங்களை எல்லாம் வளர்த்து வருகிறதை நினச்சி நான் மிக பெருமை அடைகிறேன். அதற்காக இந்த பள்ளியில் இருக்கும் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் உட்பட மாநகராட்சி சுகாதார குழு தலைவராகவும் இந்த வார்டு கவுன்சிலராகவும் உங்களுக்கு இந்த சுதந்திர தினாவிலே என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது, இந்த பள்ளிக்கு ஏனென்றால் ஒரு குடும்பம் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு கண்டிப்பாக ஒரு தாய், தந்தை அவர்களுடைய பேணி காப்போடனுடைய வளர்ப்பு தான் தன்னுடைய மகன்களையும் மகள்களையும் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வர முடியும். அதே மாதிரி இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு இங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் சிறப்பாக இருந்ததனால் மட்டுமே தான் இந்த பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இந்த 4 ஆண்டு காலம் மாநகராட்சியோடு இணைந்து இந்த மாணவ செல்வங்களுக்கு பெற்றுத்தந்த ஒரு சிறப்பான இந்த வளர்ச்சி பணிக்காக பாடுபட்ட, அவர்களோடு சேர்ந்து பாடுபட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த விழாவில் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏனென்றால் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நானும் பார்த்தது இந்த வார்டு உறுப்பினராக என்னை தேர்ந்தெடுத்ததுலேருந்து அந்த தலைமை ஆசிரியர் ஒவ்வொரு தேவைகளையும் உடனுக்குடன் அப்பப்போ அதிகாரிகள்கிட்ட, மாநகராட்சி மேயர்
மாநகராட்சியினுடைய ஆணையாளர் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் தொடர்ந்து கடிதம் மூலமாகவும் பல்வேறு நிகழ்வுகளில் தேவையான வசதிகளை எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு படிப்படியாக கேட்டு பெற்றதுன்னு நிறைய இந்த மாணவ செல்வங்கள் பயனடைஞ்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தன்னார்வலர்கள் இங்கே இருக்கக்கூடிய, அதாவது ரோட்டரி கிளப் மூலிமா நம்ம கடந்த முறை இந்த இடத்துல பேசும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல முழுமையாக மாநகராட்சி உதவியோடு நம்ம இந்த முன் மண்டபங்களை பண்ணி அமைக்கணுங்கிறத பேசிக்கிட்டு இருந்தோம். இதில் வந்து அவங்க வந்து தலைமை ஆசிரியர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம ரோட்டரி கிளப் இந்த அருமையான இந்த இடத்துல நின்று நம்ம பேசக்கூடிய இந்த ஸ்டேஜை உருவாக்கி கொடுத்த அவர்களுக்கும் இந்த பள்ளியின் சார்பாகவும் மாநகராட்சி சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள், இங்கே இருக்கக்கூடிய நிறைய தன்னார்வலர்கள், அதுபோல இப்பொழுது வாசவி பிரணாவ் கப்பிள்ஸ் அசோசியேஷன் துவங்கி அவங்களும் இந்த மாணவ செல்வங்களுக்காக தொடர்ந்து உதவிகளையும் சேவைகளும் செய்வதற்கு முன்வந்திருக்கும் அவர்களுக்கும் இந்த பள்ளியின் சார்பாகவும் கார்ப்பரேஷன் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி தொடர்ந்து நமது தமிழக முதல்வர் அவர்கள் அவர் ஆட்சிக்கு கட்டிலில் அமர்ந்ததிலிருந்து வந்திருக்கும் அனைவருக்கும், என்னை வாழ வைக்கும் தமிழுக்கும்